இது மாய பூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, தொப்புள் கொடி நம்ம பூமி, அழகிய விவசாய பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. வணக்கம் வேளாண்மையாளர்களே. இந்திய வேளாண் அமைச்சகமும் கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையமும் இணைந்து வழங்கும் சிறுவட்ட ஒளிபரப்பு வேளாண் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறேன் நான் ஹேமா. முதலில் சிந்தனை பெட்டகம். நீ என்ன நான் என்ன இரண்டும் ஒன்றுதான், இந்த ஞானத்துக்கப்பால் இன்னொரு ஞானம் ஏது என்னும் ஜென் கவிதையோடு துவங்குகிறோம். முதல் நிகழ்ச்சி வேளாண் செய்தி அறிக்கை. தொகுத்து வழங்குகிறார் செம்மலர் அன்னம் கீதா கைலாஷ். வணக்கம் வேளாண் பெருமக்களே. இந்திய வேளாண் அமைச்சகமும் நமது கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலையமும் இணைந்து வழங்கும் சிறுவட்ட ஒளிபரப்பு வேளாண் செய்தி அறிக்கைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஏராளமான தகவல்கள், செய்திகள், நிகழ்வுகள் இவற்றுடன் நான் கீதா கைலாஷ், நான் செம்மலர் அண்ணம். முதலில் தலைப்புச் செய்திகள். கரும்பு சாகுபடியும் இனிப்பான செய்தியும். TNAUவில் ஒரு கரும்பு திருவிழா. புதுமை முறையில் துளசி சாகுபடி. இடையர் பாளையத்தில் பசுமை குடில் திருவிழா. இனி விரிவான செய்திகள். கோயம்புத்தூரின் முக்கியமான வேளாண்மை அடையாளம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் கரும்பு ஆராய்ச்சி நிலையமும். விரிந்து பரந்த பரப்பளவில் நூற்றுக்கணக்கான கல்வி பிரிவுகளோடு ஆயிரக்கணக்கான மாணவர்களோடு பசுமை வெளிகளோடு கம்பீரமான கரும்பு ஆராய்ச்சி நிறுவனத்தில் மிக சமீபத்தில் நடந்த கரும்பு கருத்தரங்கம் இனிப்பு செய்திகளோடு இருந்தது. வேளாண் பல்கலைக்கழகத்தின் கரும்பு ஆராய்ச்சி பிரிவில் நடந்த இந்த கருத்தரங்கில் கல்வியாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் மாணவர்களும் கலந்து பயன்பெற்றனர். பேராசிரியர் முனைவர் கோபால சுந்தரம், முனைவர் என் செழியன், முனைவர் மஞ்சுநாதா, முனைவர் மணிவேல், முனைவர் நாகேந்திரன், முனைவர் சங்கர நாராயணன் இவர்களோடு கரும்பு ஆராய்ச்சி நிறுவன இயக்குனர் முனைவர் விஜயன் நாயரும் கலந்து கொண்டனர். கரும்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிறந்த செயல்பாடுகளுக்காக சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய விருதினை பெற்றுக்கொண்ட முனைவர் விஜயன் நாயருக்கு பாராட்டும் வழங்கப்பட்டது. அதிலிருந்து சில காட்சிகள். கரும்பு இனப்பெருக்க கழகம்ங்கிறது சுகர்கேன் பிட் இன்ஸ்டியூட் இது ப்ரைட் ஆஃப் கண்ட்ரிங்க. இந்தியாவிலே இந்த கோயம்புத்தூர் பகுதியில் தான் இந்த நிறுவனம் 1912 100 வருடங்களுக்கு முன்னால் நிர்மாணிக்கப்பட்டது. இங்கே கரும்பு எந்த விதமான கரும்பு இந்த இடத்துல பூக்கும். இந்த ஹைபிரிட் வெரைட்டி கொண்டு வர்றதுக்கு இந்த கரும்பு பூத்த இயற்கையாகவே இந்த பூக்கிற தன்மை வர்றதுனால இங்கேருந்து தான் அந்த வெரைட்டல் ஹைபிரிடேஷன் வெரைட்டி டெவலப்மெண்ட்லாம் ஆரம்பித்தது. நாட் ஓன்லி இந்தியா மட்டுமல்லாது உலக அளவில் கரும்பு எங்கெல்லாம் சாகுபடி இருக்கோ அங்கெல்லாம் கோயம்புத்தூர் இந்த இன்ஸ்டியூட்டில் டெவலப் பண்ண வெரைட்டிஸ் சாகுபடியில் இருக்குது. வெரைட்டி புதிய ரகங்களை கொண்டு வர்றது அல்லாது இதில் நிறைய தொழில்நுட்பங்கள், அதிகமான மகசூல் திறனை பெருக்கிறதுக்கான திட்டங்கள், அதே மாதிரி நோய் பாதுகாப்பு, இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் இந்த கரும்பு ஆராய்ச்சி கழகத்தில் அதை கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த இன்ஸ்டியூட்டில் செய்த சில புரட்சிகரமான ரெவல்யூஷனரி பெர்ஃபார்மன்ஸ் கண்ட்ரிபியூஷன் இந்தியாவுக்கு, இந்தியன் சர்க்கரை தொழிலுக்காக இவங்க கொடுத்த பங்களிப்பின் காரணமாக அதுக்கு அங்கீகாரம் பண்ணி இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ICR இன்ஸ்டியூட்டில் நியூ டெல்லியில் 2013ஆம் ஆண்டுக்கு இந்த ஒரு உயர்ந்த ஒரு கௌரவத்தை சர்தார் பட்டேல் பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அவார்டு நம்முடைய நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கையால் வழங்கப்பட்டது. இந்த கருத்தரங்கில் கரும்பு சாகுபடியின் சிறப்பியல்புகள் குறித்து நூல் வெளியீடு செய்யப்பட்டது. பொதுமக்களும் வேளாண்மையாளர்களும் ஆராய்ச்சி மாணவர்களும் பேராசிரியர் பெருமக்களும் இந்த கருத்தரங்கம் மூலம் பெருமளவு பயன்பெற்றனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு வேளாண் செய்தி அறிக்கை தொடரும். வேளாண் செய்தி அறிக்கை தொடர்கின்றன. பசுமை குடில் மூலம் என்னென்ன பயிர்கள் சாகுபடி செய்யலாம்? காய்கறிகள், பூக்கள், அழகு செடிகள், பசுமை கன்றுகள், இப்படி பதிலை சொல்லுவோம். SS வெங்கடேசன்,
இந்த இளைஞர் கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி பாரதி பூங்கா பகுதியில் வசித்து வருகிறார். வேறு வேறு பணிகள், வேலைகள் என்று பல அனுபவங்களை சந்தித்தவர். இப்போது பசுமை குடில் மூலம் வாழ்க்கை பசுமையை பெறுகிறார். ஆமாம் வேளாண்மையாளர்களே, பசுமை குடில் மூலம் கீரை வகைகள், வெள்ளரிக்காய், புதினா, தக்காளி சாகுபடி செய்கிறார். ரொம்பவும் வித்தியாசமான பயிர் துளசி. பசுமை குடில் மூலம் துளசி சாகுபடி, இது வித்தியாசமான அனுபவத்தை தருகிறது. பார்க்கலாமா? இயற்கையான முறையில் இயற்கை விவசாயம் பண்ணுறதுல எல்லாருக்குமே ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த ஆர்வத்தையும் தாண்டி அந்த இயற்கை விவசாயத்தை செயல்படுத்துறது, பயிரிடுறது, அறுவடை பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு கடினமான வேலை தான். அந்த கடினமான வேலையாக இருந்தாலும் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல பொருட்களை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவோட கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இடையர்பாளையம் அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்த வெங்கடேசன் அவர்கள் வந்து இறங்கியிருக்காரு. அவரோட தோட்டத்தில் வந்து பேசில் அப்படிங்கிறத பயிரிட்டிருக்காரு. முதல்ல பேசில் அப்படின்னா என்ன, அதனுடைய நுணுக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி வெங்கடேசன் அவர்கிட்டே கேட்போம். சொல்லுங்க வெங்கடேசன், பேசில் அப்படிங்கறதுடைய தமிழ் அர்த்தம் என்ன? இந்த பேசில்ங்கிறது ஒரு வகையான துளசி தாங்க. இந்த துளசி வந்து எப்படின்னா வாசனை பொருட்களா வந்து உணவுல யூஸ் பண்றாங்க. நல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இந்த துளசியில. இது வந்து ஒரு சென்ட்ல நாங்க வந்து விவசாயம் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு சென்ட்ல பண்ணியிருக்கும் போது வந்து டெய்லி வந்து ஒரு 5 kg 3 to 5 kg வந்து நாங்க வந்து கட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆமா. இந்த இதோட மார்க்கெட்ல இப்ப வந்து பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 200 ரூபாய்க்கு போகுதுங்க. இந்த பேசில், அதாவது இந்த துளசி, இத வந்து எங்க வாங்குறீங்க விதையெல்லாம் நீங்க? இந்த விதைகள்லாம் வந்து ஃபாரின்ல இருந்து வாங்குறோம். இந்த இட்டாலியன் பேசில்னு சொல்லுவாங்க. இது அங்கேருந்து வாங்கி இங்க வந்து க்ரோ பண்ணி, இது வந்து ஒரு வாட்டி சீடு போட்டோம்னா அது வந்து ஒரு 1 year 1.5 years வந்துட்டே இருக்கும். பெரனியல் கிராப்பா இருக்கும். அதை கட் பண்ணி நாங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். பண்றீங்க. ஆமா. இப்ப நோய்கள் அப்படின்னா இந்த பேசில் அப்படிங்கிறது, பேசில்ல வந்து நோய்கள் வரும். அது வந்து என்னன்னா இந்த இலைப்பயன் மாதிரி வரும் அந்த துளசியில. அதுக்கு வந்து நாங்க வந்து சில பஞ்சகாவியங்கள், அமிர்த கரைசல், வேப்ப எண்ணெய் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி அதை ஸ்ப்ரே பண்ணும்போது அதுல இருக்கிற பூச்சிகள்லாம் செத்து போயிடுது. பெரிய இந்த பேசிலுக்கு வந்து ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி அது ரொம்ப ஜாஸ்தி. இந்த பிளான்ட் இருக்கிறதுனால மற்ற பிளான்ட்டுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியா இருக்கு. சில பூச்சிகள்லாம் வந்து இந்த பேசில் இருக்கிறதுனால பூச்சிகள் வராதும் கம்மியா இருக்கு. இப்போ நீர் ஆதாரம் சொல்லும் பொழுது எல்லாத்துக்குமே முக்கியம். உங்களுடைய பசுமை குடில்ல நீர் அப்படிங்கறது எப்படி பயன்படுத்துறீங்க? எங்க பசுமை குடில் பாத்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் மீட்டர் இருக்கு. அந்த 1000 ஸ்கொயர் மீட்டர்ல இருந்து வரக்கூடிய ரெயின் வாட்டரை அப்படியே வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய டேங்க்ல ஸ்டோர் பண்றோம். ஒரு 15,000 லிட்டர் ஸ்டோர் பண்றோம். அந்த ஸ்டோர் பண்ணதுக்கு மேல வந்து அது ஓவர்ஃப்ளோ ஆகிற வாட்டர் வந்து அந்த தண்ணியை வந்து போருக்குள்ளார கொடுத்துடுறோம். அப்ப வந்து ஒவ்வொரு ரெயின் வாட்டரும் வந்து நம்மளுக்கு ரொம்ப பெர்சியஸ்ங்கிறதுனால அதை வந்து நிலத்தடி நீரை இன்க்ரீஸ் பண்ணும். எவ்வளவு தண்ணி நாங்க எடுக்கிறோமோ அந்த தண்ணியை ரீஃபில் பண்றதுக்காகவே வந்து மழைநீர் சேகரிப்பும் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா. இப்போ வந்து நீங்க உங்க போர்ல இருந்து ஒரு ட்ரிப் போட்டு ட்ரிப் மூலமா பண்றீங்க. ஆமா. இந்த ட்ரிப் எத்தனை நாளைக்கு ஒரு ட்ரிப் கொடுப்பீங்க? இது வந்து டெய்லி வந்து 15 நிமிஷம் வாட்டர் கொடுப்போம். அவ்வளவுதான். நாங்க வந்து வெறும் 15 நிமிஷம் தான் கொடுப்போம். ஒரு நாளைக்கு ஒரு 1500 லிட்டர்ஸ் இருந்ததுன்னா இந்த கிரீன் ஹவுஸ்க்கு, ஹோல் கிரீன் ஹவுஸ்க்கு தண்ணி போதுமானதா இருக்கு. இது எல்லாமே வந்து துல்லிய அளவு. இப்போ இந்த பேசில், அதாவது துளசியை வந்து நீங்க சாகுபடி பண்ணி பக்கத்துல மார்க்கெட் அப்படின்னா எந்தெந்த பகுதியில் நீங்களே கொண்டு போய் கொடுத்துறீங்களா இல்ல அவங்க வந்து வாங்கிட்டு? இல்ல, நாங்களே கொடுக்குறோம். நாங்க வந்து பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரும் சில 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லயும் வந்து இந்த பேசில் வந்து யூஸ் பண்றாங்க. அவங்கள யாரு இதெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு இனம் கண்டு அவங்களுக்காக இந்த பேசில் நாங்க கொடுக்குறோம். பசுமை குடில்ல வந்து நீங்க விவசாயம் பண்ணும்போது, அதாவது இந்த ஆர்கானிக் முறையில பண்ணும்பொழுது நீங்க மாற்று பயிரா ஏதாவது போடுவீங்களா இல்ல எப்படி பண்ணுவீங்க? இல்ல, மாற்று பயிர் என்ன பண்ணா, எங்களோட பசுமை குடில் மொத்தம் 25 சென்ட். அதுல வந்து 10 சென்ட் வந்து பாலக்கு கீரையும், மீதி வந்து புதினாவும் பிளஸ் வந்து பேசில் இது துளசியும் வந்து நாங்க போட்டிருக்கோம். இந்த 6 மாசம் வந்து அந்த பாலக்கீரை இருக்கிற இடத்துல துளசி போட்டுருவோம், துளசி இருக்கிற இடத்துல பாலக்கு கீரை போட்டுருவோம். இது மாதிரி மாற்றி வந்து பயிரை ரொட்டேஷன், கிராப் ரொட்டேஷன் அத போட்டுருவீங்க. அத வந்து இங்க மாத்தி ஆமா, கிராப் ரொட்டேஷன்ல பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இந்த பேசில வந்து இப்ப நாங்க என்ன பண்றோம், இந்த ட்ரை பண்ணியும் வந்து அதை வந்து வேல்யூ ஆடட் முறைப்படி மதிப்பு கூட்டப்பட்ட வந்து நிறைய சில இடத்துல வந்து
ஃப்ரெஷ்லி இப்போ யூஸ் பண்ணாத இடத்துல இந்த மாதிரி ட்ரை பண்ணி அதை பேக்கெட் பண்ணி இப்போ மார்க்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் நாங்கள் ஒரு பிராண்டாக போட்டு அதை கொடுக்குறோம். நீங்களும் உங்களுடைய வீட்டு பகுதியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தோட்டப்பகுதியாக இருந்தாலும் சரி, பசுமை குடில் அமைச்சு வெறும் ஒரே ஒரு சென்ட்ல நீங்க பயிரிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வருமானம் நிச்சயமாக பார்க்கலாம். இந்த பசுமை குடில் அமைப்பதற்காகவும் இந்த பேசில் அதாவது துளசியை வளர்ப்பதிலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ விளக்கங்களோ இல்ல தகவல்களோ தேவைப்பட்டா கண்டிப்பா நீங்க வெங்கடேசன் அவர்களை தொடர்பு கொண்டு அதற்கான விளக்கங்களை பெறலாம். என் பேர் வெங்கடேஷன். நான் இந்த பேசில் துளசி வந்து வளர்த்துட்டு இருக்கேன். இந்த துளசியை பற்றி உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் 7598262973. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கரும்பு சாகுபடியும் இனிப்பான செய்தியும். TNAUவில் ஒரு கரும்பு திருவிழா. புதுமை முறையில் துளசி சாகுபடி. இடையர்பாளையத்தில் பசுமை குடில் திருவிழா. இத்துடன் வேளாண் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். நேந்திரம் வாழை சாகுபடி பற்றி பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பதி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல செல்வராஜ் வந்து இப்ப வந்து நேந்திர வாழை சாகுபடி பத்தி இப்ப நம்ம சொல்ல போறாரு. சொல்லுங்க செல்வராஜ், அதாவது நம்ம நேந்திரம் வாழை சாகுபடி வந்து இந்த ஏரியாவில் மட்டும்தான் வந்து இந்த சாகுபடி இருந்துட்டு இருக்கா இல்ல பொதுவா பரவலா எல்லா பக்கமும் இருந்துட்டு இருக்கா? பரவலா கரூர் மாவட்டத்துல இருந்து கேரளா பார்டர் உள்ளுக்குள்ள வரைக்கும் இந்த நேந்திரம் வாழை இருந்துட்டு இருக்குது. முதல்ல எல்லாம் கேரளாக்குள்ள இருந்தது, இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயும் கரூர் வரைக்கும் ஈரோடு மாவட்டத்து வரைக்கும் வந்துருச்சு. இப்போ நேந்திரம் வாழைக்கு வந்து இங்க வந்து மார்க்கெட் வந்து எப்படி இருக்கு? அவங்க வந்து எடுத்துட்டு போயிடுறாங்களா இல்ல நீங்களா கொண்டு போய் அங்க மார்க்கெட் பண்ணணுமா? இப்போ வந்து கேரளா பக்கத்துல இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து மார்க்கெட்ல விற்கிற ரேட்டுக்கு வந்து தோட்டத்திலேயே அந்த கமிஷன் போக பாக்கி தள்ளி விவசாயிகிட்ட நேரடியாக வாங்கிக்கிறாங்க. அது எங்களுக்கு அது சௌரியமும் இருக்குது. மார்க்கெட் கொண்டு போய் வந்து வாடகை கொடுத்து கமிஷன் கொடுக்குறதுக்கு இங்கே தோட்டத்தில் வெட்டி கொடுக்குறது நல்லது. எடை போடுறதுக்கெல்லாம் தோட்டத்துல இருந்து நம்ம சௌரியத்துக்கு எடை போட்டுக்கலாம். அந்த பால் வடியாமல் இருந்துச்சுன்னா எடை கொஞ்சம் சேர்ந்து வரலாம். மார்க்கெட் கொண்டு போனீங்கன்னா ஒரு 4 கிலோ கொஞ்சம் வாட்டம் வந்ததுன்னா ஒரு 1/2 கிலோ ஷார்டேஜ் வரும். தோட்டத்தில் வெட்டுறதுக்கு மார்க்கெட் கொண்டு வரக்கும். இப்போ நேந்திரம் வாழை சாகுபடி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கண்ணெல்லாம் நீங்க எங்க வாங்குறீங்க? ஒரு ஏக்கராக்கு வந்து எத்தனை கண்ணு வைக்கிறீங்க? ஒரு ஏக்கராக்கு 1000 கண்ணுங்க. எங்க தோட்டத்துக்குள்ளேயே இந்த ஒரு 10 வருஷமா நேந்திரம் போட்டுக்கிறதுனால அதுலயே நல்ல கண்ணா தேர்ந்தெடுத்து நாங்க போட்டுக்கிறோம். எங்கேயும் வெளியே போய் யாரும் எடுக்க வேண்டியதில்லை. இப்போ மட்ட வாழை சாகுபடி மாதிரி இது வந்து எத்தனை நாள்ல உங்களுக்கு ஈல்டு வருது? எங்களுக்கு இது இந்த வந்து 7 மாசத்துல கொலை வந்துடும். அதுல இருந்து ஒரு 90 நாள்ல அறுவடைக்கு வந்துடும். அதாவது 10 மாசத்துல முடிச்சிடலாம். மற்ற வாழையெல்லாம் 12 மாசம் ஆகும். இந்த உள்ளதுலயே நேந்திரம் ஒண்ணுதான் குறுகிய கால பயிர். அதனால இதை நாங்க போடுறோம். இப்ப இதெல்லாம் வந்து என்னென்ன நோய் எல்லாம் வந்து தாக்குது? இதுக்கு என்ன மருந்தெல்லாம் கொடுக்குறீங்க? நீங்க கண்ணு போடும்போது வந்து அந்த கீழே வேர்ல வந்து புழு இருக்கு. அந்த கண்ணுக்கு வந்து மோனோகுளோபாக்ஸ் வந்து தண்ணியில முக்கி அதை போட்டோம்னா வேற ஒன்றும் வராது. அதுக்கு அடுத்தது வந்து இதுக்கு வந்து சருகுல வந்து கூன் வண்டு உழுகு. இந்த 2 தான் வரும். அந்த கூன் வண்டு உழுவுக்கு அந்த மட்டையோட சந்துல பியூரோடான் குரணை போட்டு விட்டோம்னா அதுவும் வராது. இந்த நோய் வரையில இந்த சருகு நோய் ஒன்று வரும். அது பாலிக்யூருங்கிறது அடிக்கலாம். 3 நோய் இதுக்கு உண்டானது வரும். ஒன்று வேறு நோய் உள்ள ஒன்று வரும், அப்புறம் வண்டு சரு 3 நோய் வரும். 3க்கு இதை பண்ணால் சரியாயிரும். இப்போ வந்து எத்தனை நாளைக்கு எத்தனை மாசத்துல வந்து உங்களுக்கு காப்பு வருது? 7 மாசத்துல கொலை வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கொலை நம்ம இருந்துட்டு இருக்கு. இது வந்து எத்தனை மாசம் கொலைங்க? இது வந்து குலைச்சி இப்போ ஒரு மாசம் ஆச்சு. இன்னொரு 60 நாள்ல அறுவடைக்கு வந்துடும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 9 மாசத்துல இருந்து மாசம் ஆச்சு. 7 மாசத்துல கொலை வந்து இது 1 மாசம் ஆச்சுன்னா 8 மாசம் ஆச்சு. அப்ப அதிகபட்சமா ஒரு 10 மாசம் நீங்க கிளியரா முடிஞ்சிடும். அதனோட டைம் 10 மாசம் நான் வெட்ட விட்டா கூட பழுத்துருமே. இது காயத்தான் கொடுக்கணும், பழுத்த இடம் வராது. ஒரு ஏக்கராக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்க எவ்வளவு கன்று வச்சிருக்கீங்க? 1000 கன்று போடணும். 6 அடிக்கு 1. இப்போ 1000 கன்று போடுறீங்க. இப்போ 1000 கன்று அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு நீங்க எத்தனை தார் உங்களுக்கு வரும்? 1000 தாருக்கு ஒரு நல்ல முறையா கொண்டு வந்தோம்னா ஒரு 950 வெட்டலாம். 50 வேணா கைக்கு கிடையாம போகலாம். இப்போ வந்து ஒரு தார்ல வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிலோ காய் கிடைக்கும்? 5 சீப்பு கரெக்டா வந்து 60 காய் இருந்ததுன்னா 14 கிலோ வரும். 4 சீப்பு வந்து 50 காய்க்குள்ள வந்துச்சுன்னா ஒரு 10 இருந்து 12 கிலோக்குள்ள வரும். சராசரியா உங்களுக்கு வந்து 10 இருந்து 14 கிலோ வருங்கிறீங்க. சராசரி 12 கிலோ கிடைக்கும். அப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஏக்கராக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது 9000 கிலோ பக்கம் வருங்கிறீங்களா? வருது 9000 கிலோ கிடைக்கும். இப்போ இன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா நேந்திரங்காய் வந்து என்ன விலைக்கு போயிட்டு இருக்கு? நேந்திரங்காய் இந்த வருஷம் வந்து 25 இருந்து 40 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. 23 ரூபாய்க்கு கீழே வரல, 40 ரூபாய்க்கு கூட தொட்டுறது போன வாரத்துல இருந்து.
இப்போ பொதுவாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து இந்த நேந்திரங்காய் நல்ல விலைக்கு போகுதா, இல்லை உங்களுக்கு வந்து செலவு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் அதிக செலவு பிடிக்குதுங்களா, இல்லை கேரளாவில் நல்லா இதுக்கு யூஸ் ஆகுறாங்க? இது கேரளாவில் அதிக சேல்ஸ் நேந்திரம் வந்து, அதனால தமிழ்நாட்டில் உற்பத்தி செலவெல்லாம் எங்கே செஞ்சாலும் ஒரே மாதிரி தான் வரும். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பொதுவாக வந்து நேந்திரம் வாழை அப்படின்லாம் சொல்லும் பொழுது அதனுடைய இலை வந்து பயன்படும். அந்த இலையை கூட எல்லாம் கட் பண்ணி விலைக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த இலை எதுக்காக பயன்படுங்களா? இந்த இலையெல்லாம் பயன்படாதுங்க, ஒன்லி காய் மட்டும்தான், தண்டும் கூட யூஸ் ஆகாது. மற்ற காலையில் இலையும் தண்டும் விற்கி, இதில் வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்கிறதுனால இது காயிலே நம்மளுக்கு தேவையான மகசூல் கிடைச்சிருதே. அப்புறம் எதுக்கு இலைக்கு விடுறோம்? இந்த கண்ணெல்லாம் அதிகமாக வளர்ந்து அடுத்த ட்ரிப்பை போட முடியாது, வண்டு விழுந்துரும். ஒரு ட்ரிப்பு போட்டாலும் அந்த மறுபடியும் அந்த காட்டில் வாழை போட முடியாது. அடுத்த வருஷம் ஒரு வருஷம் விட்டு தான் வாழையே போட முடியும். இப்போ வந்து ஒரு ஏக்கராக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து 1000 கிலோ கிடைக்குது அப்படிங்கிறீங்க. ஒரு கிலோ வந்து இன்னைக்கு 22 ரூபா 23 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறீங்க. இப்போ 1000 கிலோ அப்படின்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 20,000 ரூபா 25,000 ரூபா வரும். உங்களுக்கு வந்து எவ்வளோ செலவு போக எவ்வளோ நிற்கும்? ஒரு வாழைக்கு 30 ரூபா செலவு வருங்க. ட்ரிப்பு போட்டிங்கன்னா அறுவடைக்கு வரையில் 30 ரூபா வரும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி அப்படிங்கிறது வந்து நீர் வளம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ வந்து மற்ற மரத்துக்கும் நம்ம நேந்திரத்துக்கும் வந்து எப்படி தண்ணி எப்படி கொடுக்குறீங்க? நேந்திரத்துக்கு வந்து அந்த பூட்டை வந்தவரை கொடுக்கலன்னா நடுமத்தியில் தண்டு முறிஞ்சிரும். மற்ற வாழைகளில் நிற்கி, மற்ற இன வாழைகளை இந்த வாழை நிற்காது. அதனால கண்டிப்பாக தண்ணி வந்து கொடுத்தே ஆகணும். ட்ரிப்பு போடுறத பற்றி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? போட்டிங்கன்னா டெய்லியும் வந்து நம்ம வாழை காட்டில் வந்து சுற்றி பார்க்கல தண்ணி வருதா வரலினா, அப்போ வரல எந்த வாழை மோசமாக இருக்குது அதுக்கு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உரம் கொடுக்கலாம். ட்ரிப்பு தான் வாழை பொறுத்தளவு வாழை போடணும், ட்ரிப்பு தான் போடணும். முதல்ல தண்ணி இருந்தது, பிரச்சனை இல்லை, கரண்ட் இருந்து. இப்போ கரண்ட்டு தண்ணி ரெண்டும் இல்லாதனால ட்ரிப்ரிகேஷனாட்ட வாழை வராது. என்ன தண்ணி அதிகம் கொடுத்தீங்கனாலும் கம்மியான தண்ணியில் ட்ரிப்ரிகேஷனில் வர மாதிரி ஈக்கிரியா பாய்ச்சல் வராது. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பொதுவாக வந்து நம்ம வாழை மரத்தில் வந்து ஒரு சாகுபடி பண்ணுறோம். இப்போ நேந்திரம் சாகுபடிக்கும் என்னென்ன நிறை குறைகளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? மற்ற வாழைகளை 12 மாதம் 15 மாதம் ஆகிரு, 1.5 வருஷம் ஆகிரு. ஆனால் இது 10 மாதத்துலேயே நம்ம எடுத்துறோம்ல, அதனால நம்மளுக்கு அதுதானே பரவாயில்ல. 10 மாதத்தில் முடிச்சுட்டு அடுத்த விவசாயத்துக்கு போயிடலாமல்ல, வேற உற்பத்தி பண்ணலாமல்ல. தண்ணிங்கிறது இப்போல்லாம் பெரிய சிரமம். அதனால 10 மாதத்தில் முடிச்சுட்டு அதுக்கு நம்மளுக்கு நல்லது. மற்ற வாழைகளை 12 மாதம் 15 மாதம் ஆகுது. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாக வந்து இப்போ வந்து இதில் வந்து வாழை பயிர் பண்ணுறீங்க, நேந்திரம் பயிர் பண்ணுறீங்க. இப்போ இந்த நேந்திரம் பயிர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வேற ஏதாவது ஒரு வெள்ளாமை போடும்போது இதே நேந்திரம் தான் போடணுமா, இல்லை வேற ஏதாவது பண்ணுவீங்களா? இப்போ நேந்திரம் எடுத்துட்டு இதில் போடக்கூடாது. ஏன்னா அந்த வேரில் வந்து கூன் விண்டு நிறைய இருக்குது. அது நம்ம அடுத்து அது வரல அப்படியே ஒரு வருஷத்துக்கு அதில் நேந்திரம் வாழை செய்யக்கூட, மற்ற விவசாயம் என்ன வேணாலும் செய்யலாம். அதில் ஒரு வருஷம் போட்டாச்சுன்னா ஒரு வருஷம் கேப் விட்டுறணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் தோட்டத்திலேயே நிறைய வாழைக்குலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. இதெல்லாம் கூட 7 மாசத்து தாருங்களா? இதெல்லாம் 8 மாசம், 1 மாசம் ஆச்சுங்க. அந்த காய் வந்து 1 மாசம் ஆச்சு. பாரு, இங்கே ஒரு தார் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு தாரு. இதெல்லாம் வந்து இன்னும் நல்லா மொந்தமா வருங்களா? ஒரு பெருசாகுங்க. என்ன இதுல பாத்தீங்கன்னா ஏதோ புள்ளி ஏதோ ஒன்று வந்திருக்கு. தண்ணி கம்மியாகிறதுனால அது வருங்க. அது ஏதாவது நோயா இருக்குதுங்களா? இல்லைங்க, தண்ணி கம்மியாகல அதனோட இது தண்ணி கம்மிங்கள தண்டுல இருந்தே ஈரப்பசை கம்மியாகும்லங்க. அப்ப காயில தானே காட்டுது தண்ணி இல்லைங்கிறது. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து நம்ம விவசாய பெருமக்கள் வந்து இந்த நேந்திரம் வாழை சாகுபடியில் வந்து என்னென்ன நிறை குறையா நீங்கள் நினைக்கிறீங்க? எங்களுக்கு இப்போ ஒரு 10 வருஷமா நிறைய குறையெல்லாம் ஒன்றும் இல்லை. நேந்திரனை பொறுத்தவரை நிறைய நிம்மதியான வாழ்க்கையாக தான் இருக்குது. 10 மாதத்தில் வெட்டிடுறோம். மார்க்கெட் கேரளாக்காரரே வந்து தோட்டத்தில் வெட்டி எடுத்துக்கிறாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மற்ற தாரிகளாக பழுக்குத்தான் அதை வெட்டி விற்கிற மாதிரி ஏற்பாடு. இது பழுக்காமையே நம்ம காய்க்கு சிப்ஸுக்கு தானே அதிகமாக கேரளாவுக்கு போகுது. அதனால பழுக்காததுனால சேதமாகாமல் வெட்டி நம்ம கொடுத்துடலாம். இந்த மரத்துல பாத்தீங்கன்னா பூரா செருகு காஞ்சே போயிருக்குதுங்க. இதுக்கு என்ன காரணம்? 2 இதுங்க. ஒன்று அது முதிர்ந்தாச்சு பருவம், அது சருகு அறுத்துருக்கோன்னு நாங்கள் அறுக்காமல் விட்டுருக்குறோம். அப்புறம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக்கிறனாலும் இது பழுத்துருக்குது. இல்லாமல் இருந்தால் இவ்வளோ 4 இலை பழுத்துருக்காது, 2 இலை இருக்குது. இது நோய் இல்லை, ஆனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக்கிறது இந்த சருகு அடிச்சிருக்கு. இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ட்ரிப் எல்லாம் போட்டால் இதுக்கு சரியாக வருங்களா? இந்த ட்ரிப்பு போட்டால் தான் வாழைக்கு நல்லா இருக்குங்க. நீங்கள் ட்ரிப்ரிகேஷனில் தான் வாழை நல்லா வரும். ஒரு ஏக்கராக்கு 20,000 ரூபா செலவு பண்ணிங்கன்னா 1000 கண்ணுக்கு நீட்டாக பாஞ்சுக்கு. 5 HP இருந்ததுன்னா 1 ஹவரில் 1000 வாழையும் பாஞ்சுக்கு. இப்போ வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஊடு பயிர் செய்வாங்க. இப்போ இதை வந்து ஊடு பயிராக பண்ணலாங்களா, இல்லை வெறும் தனியாகவே நேந்திரம் தான் பண்ண முடியுமா? நேந்திரன் பொறுத்தளவு ஒரு 3 ஆண்டு வரைக்கும் தென்னைக்குள்ளே ஊடு பயிராக செய்யலாம். 3 ஆண்டுக்கு மேலே செஞ்சால் நிழல் அதிகமாக வந்துட்டு அதிகமாக ஈல்டு கொஞ்சம் கம்மியாக, அவ்வளோதான். ஆனால் ஊடு பயிரை கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் அது கொஞ்சம் வெயில் பட்ட மாதிரி இருக்கணுங்கிறீங்க? பட்ட மாதிரி இருக்கணும். ஊடு பயிர்னா நம்ம ஒரு 30 வருஷம் தென்னைக்குள்ளேயும் செய்யலாம், 3 வருஷம் தென்னைக்கு கீழேயும் செய்யலாம், 30 வருஷத்துக்கு மேலேயும் செய்யலாம். 30 வருஷத்துக்கு மேலே தென்னை மரத்துக்கு வயசாச்சுன்னா அதுக்கு மேலே செஞ்சாலும் நல்லா வரும். 3 வருஷத்துக்குள்ள இருக்கிற இளந்தென்னையிலையுமே இது ஒரு பயிரை செய்யலாம்.
நல்ல ஒரு விளைச்சல் அடைந்து ஒரு நல்ல லாபத்தை அடையலாம். இதை பத்தி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் வினாக்கள் இருந்துச்சுன்னா நம்ம பொள்ளாச்சி வடக்கில் இருக்கக்கூடிய பெரும்பதி கிராமத்தை சேர்ந்த செல்வராஜ் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா சரியான விளக்கங்களை உங்களோட பகிர்ந்துக்குவாரு. உங்களுடைய போன் நம்பர், பெயர் மற்றும் முழு முகவரி நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களும் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஒரு விவசாய தொழிலில் ஈடுபட்டு ஒரு நல்ல வருமானம் பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். அதனால உங்க பெயர், முகவரி மற்றும் போன் நம்பரோட சொல்லிருங்க. பேர் செல்வராஜுங்க, பொள்ளாச்சிக்கு வடக்கு பெரும்பதி கிராமம். என்னுடைய செல்போன் நம்பர் 95 78 18 31 90. சரிங்க சரிங்க. இவ்வளவு நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 180 1551 தொடர்பு கொள்ளவும். நீ என்ன நான் என்ன இரண்டும் ஒன்றுதான். இந்த ஞானத்துக்கு அப்பால் இன்னொரு ஞானம் ஏது என்னும் ஜென் கவிதையோடு இன்றைய சிறுவட்ட ஒளிபரப்பு வேளாண் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. வணக்கம்.